ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மலேசியா ட்ரிப்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அங்கே வந்துட்டு நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணது எங்கன்னா 2 வேலி கடைன்னு சொல்லுவாங்க, 2 ரிங்கிட் ஷாப். அங்கே தான் அங்கே கம்மியான விலையில் நிறைய பொருட்கள் இருக்குங்க. பார்க்குறதெல்லாம் எடுக்கணும்னு தோணும், ஆனால் ரொம்ப கண்ட்ரோல்டாக. ஏன்னா லக்கேஜ் வந்துட்டு 30 கேஜி தான், அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் 14. அதனால் பார்த்திங்கன்னா நான் லிமிட்டடாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் 2 வேலி கடையில் என்ன வாங்கினோம், எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு தாங்க நாங்கள் நிறைய வாங்கினோம். இது ஃபுல்லாகவே அங்கே வாங்கினது தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு தோணும். எனக்கு இங்கே வந்த அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கவே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க பாருங்கள். நாங்கள் வாங்கினது மட்டும் இல்லை, அங்கே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வாங்கி அக்கா அப்புறம் பெரியம்மா அவங்களாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சேர்த்து தாங்க இதில் இருக்க போகுது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத காட்டிடுறோம் ஒரு கிளான்ஸ். என்னை சுற்றி அது தாங்க கண்ணாக்கடையாட்டம் வச்சுருக்கேன், ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய மேட் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேட் வந்துட்டு. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கினது. இது வந்து பெட்ரூமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னும் நிறைய மேட்டுங்க தாங்க நிறைய மேட்ஸ் வாங்கியிருந்தேன். வீட்டில் போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதுமாரி 2 வாங்கியிருந்தேன். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வேலி போட்டு 2 ரிங்கிட் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். இது எல்லாம் கேஎல்லையும் 2 வேலி கடை இருந்துச்சு. அப்புறம் லுமுட் போயிருந்தோம்ல மெரினா ஐலாண்ட், அங்கேயுமே 2 வேலி கடை இருந்துச்சு. 2 கடையிலுமே வாங்கணும். ஸோ நல்லா இருந்துச்சு. இது வந்து தனுஸ்ரீ அக்கா வாங்கி கொடுத்தாங்க பையனுக்காக. அப்புறம் எங்கள் பாப்பாங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்பேக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பெருமை வந்து இது ஆன்லைனில் வாங்கி கொடுத்தது. ஸோ டிக்டாக் வந்துட்டு மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே பெரும்பாலும் டிக்டாக் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஷாப்பிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் போனப்போ தான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் பேன் பண்ணிட்டாங்களே. நான் டிக்டாக் இருக்கும்போதே நான் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ண. இது வந்து எங்கள் அக்கா பொண்ணுங்களுக்காக. இது 2ம் ஃபஸ்ட்டு அக்கா பொண்ணுங்களுக்காக என்னென்ன வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம், வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். இது 2 பேக் க்யூட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேஜிக் ஸ்டிக்குங்க. அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு இது ஒன்று வாங்கினோம். இது 2 வாங்கின மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒன்று தான் இருக்குது இப்போ பார்த்தாக்கல. ஸோ அவங்கள எப்படி சமாளித்து கொடுக்க போகிறது. இது 2 வாங்கினோம். ஹேர் கிளிப், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்க. இது 2. இது வந்து தனுஸ்ரீ அக்கா வாங்கி கொடுத்தது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. எங்கே இன்னொன்று காணோம். இங்கே பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. மினி டைரின்னு நினைக்கிங்க. இது இப்படி ஓப்பன் பண்ணி சூப்பராக இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது 2 புக்ஸ், 2 பெயிண்டிங் பண்ணுற ஸ்டிக் 2. இந்த கிளிப் இது ஃபுல்லாக அக்கா பொண்ணுங்களுக்காக வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்காக வாங்கினதுங்க. எனக்கு அந்த ஹேர் கிளிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு, டிசைன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட்பேக்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வாங்கினேன். அது வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஃபி கப், அப்புறம் கிச்சன் ஆக்சசரிஸ், நான் கிச்சனுக்குள்ளேயும் நுழையிறதுல, ஆனால் அது கொஞ்சம்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போது 2 டைம் கீழே போட்டுட்டேன், நல்லா வேகமாகவே விழுந்துருச்சுங்க, ஆனாலும் உடையவே இல்லை. அப்புறம் ப்ளைன் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன், அது காட்டில். அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இங்கே லோக்கலில் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அங்கே பார்த்ததுமே ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அண்ணாலாம் ஊர்லேருந்து வராங்க, மலேசியாலேருந்து. ஸோ அவங்கள வந்து இன்னும் 2 வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோட பையனுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் இங்கேயே கிடைக்குது, எதுக்கு வாங்கினேன்னே தெரியல.
அப்புறம் பிணைங்கில் தான் நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஹேண்ட்பேக் எல்லாமே அங்கே தாங்க வாங்கினேன். அங்கே சூப்பராக இருந்துச்சு. 10 வெள்ளின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஹேண்ட்பேக்கும். டிசைனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் இந்த மாதிரி இது வந்துட்டு இப்போ மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிட்ருக்கு. ஆனால் நான் போயிருந்தப்போ வந்துட்டு அங்கே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் எனக்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணேன். அவங்களுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா குட்டி ப்ரஷ்ங்க. அப்போ வந்து மைலேஜ்க்கு 2 பல்லு தான் முளைச்சிருந்தது. ஸோ தனுஸ்ரீ அக்கா வாங்கி கொடுத்தாங்க ஆன்லைனில். சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த பிளேட்ஸ்லாம் வாங்கும்போது ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்த அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் எப்படி நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போவோம் இந்தியாவுக்கு, அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் ஒரு வழியாக அப்படியே இந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எதுவுமே டேமேஜ் ஆகாமல் சூப்பராக வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, பாத்திரம் விளக்குற நாள் இதெல்லாமும் வாங்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த பாத்து பொம்மை, இந்த மாதிரி வண்டி, மைலேஜ்க்கு வந்துட்டு எப்பயுமே ஜேசிபி வண்டினா அவ்வளோ பிடிக்கும். வச்சுட்டு மண்ணிலேயே தான் எனி டைம் விளையாடிட்டுருப்பான். ஸோ அவனுக்காக. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பையனுக்காக வாங்கினதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட்டே பார்த்திங்கன்னா 100 ரூபா. எந்த பண்டிகையில் எடுத்தாலுமே அங்கே வந்து 2.5 வெள்ளிக்கே 2 வெள்ளிக்கே இப்படி கிடச்சிது. 2 செட்டாக கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து என்னோடய ஐட்டம்ங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சக்குலன் பிளான்ட்டு வீட்டில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 டைம் மேலே வாங்கி வச்சு பார்த்துட்டேன். எனக்கு மட்டும் செட்டே ஆகலைங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக வளரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு செட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே இப்போ பார்த்தா ஆன்லைனில் இன்னும் கம்மி விலையிலே கிடைக்குது. இனிமேல் வந்து வாங்கி வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருவேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹேண்ட்பேக் பிணைங்களை வாங்கினேன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன்ஸ் வெறும் 10 வெள்ளி தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கினது. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கல, இந்த பேக்கை நானே அப்படியே அபகரிச்சுக்கிட்டேன். எனக்கே நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் மற்ற பேக்ஸ் தாங்க கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு, சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருந்தது, கொஞ்சம் அந்த கவர் டைப்பில் இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு வந்து மலேசியா ட்ரிப் அவ்வளோ மெமரிஸாக சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ணோம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க, மலேசியா ட்ரிப்னு இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க, ஃபுல்லாக சுற்றினோம், ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு எல்லா மினி விலாக்ஸுமே நம்ம சேனலில் தாங்க வரப்போகுது, தமிழ் மொழி விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.